என்னங்க, ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சூப்பரான வழி இருக்குங்க. அது என்னன்னா, பொதுவாக நீங்கள் யாரு கூட அதிக நேரம் செலவிடுறீங்களோ அவங்கள பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 99% உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. அப்போ நம்ம யாரு கூட அதிக நேரத்தை செலவு பண்ணுறோம், யாரை பற்றி அதிகமாக நம்ம சிந்திக்கிறோமோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதாங்க. அதுபோல் தாங்க நாம் ஆண்டவரோட ரொம்ப நேரத்தை செலவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்படி? அதுக்காக நான் வேலையெல்லாம் செய்யாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து அப்படி சொல்லலை. நீங்கள் எப்பொழுதும் அவர் ஞாபகமாக இருக்கணும். அவர் என் கூட இருக்கார் அப்படி என்கிற ஒரு நினப்பு உள்ள ஓடிட்டே இருக்கணும். பார்த்துக்கங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் என் கூட தான் இருக்கார். எனக்கு என்ன நடந்தாலும் அவர் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கணும். அதை நாம் வாயினால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என் ஆண்டவர் என்னோட இருக்கார் அப்படி வாயில் முணுமுணுங்க. ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்கள் சிந்தனையில் ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற நினப்பு எப்பொழுதும் இருந்துச்சுன்னா இந்த வாய் சும்மா இருக்காது. பார்த்துக்கங்க. ஆமாம், என் ஆண்டவர் இங்கே இருக்காரு, என் ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஆண்டவர் கூடவே இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் நம்ம இடத்துல பெருக 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 அதை வாயினால் பேச 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 ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்கிறாரு, எப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரு சூப்பராக தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு நேர்த்தியாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் உங்களை எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு இருக்கார் தெரியுங்களா? அதனால் நீங்கள் ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே தான் இருக்கிறார் என்னால் சொல்ல முடியும். அவர்கிட்ட ஒரு தீமையை கூட பார்க்க முடியாது. அவர் 1% கூட நம்மளை சங்கடப்படுத்த மாட்டார், கேவலப்படுத்த மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார், நம்மளை துக்கப்பட விடவே மாட்டார், கண்ணீர் வடிக்க விடவே மாட்டார். புரிஞ்சுக்கங்க. இதை நான் அறிந்து கொண்டது. என்னைப் போல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு நெருங்கணும், டோட்டலாக சரண்டர் பண்ணணும். என்னை முழுவதும் விட்டு கொடுக்குற ஆவியானவரேன்னு சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நாள் முழுவதும் அவரை குறித்து நினைவோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தேவனுடைய குணாதிசயங்களை உங்களால் ருசிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? God bless you all my dear. God bless you.